ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு காலையிலேருந்து வீடியோ வந்திருக்காது, கொஞ்சம் வேலையாக இருந்தேங்க. என்ன வேலைன்னா, நான் நேற்று சொல்லியிருந்தாங்க ஆரி ஒர்க், நேற்று லைவில் போட சொல்லியிருந்தாங்க. ஆரி ஒர்க் கற்றுனுக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆரி ஒர்க் கற்றுக்க போக ஸ்டாண்டு இல்லைங்க, அதனால் இன்னைக்கு கையோடு போய் ஆரி ஒர்க் ஸ்டாண்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க. இந்த ஸ்டாண்டு எங்கே வாங்கினா, நான் வேலூரில் சுனாம்கார் தெருன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த தெருவில் தாங்க வாங்கினேன். ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னு ஆசைங்க. இந்த ஸ்டாண்டுலாம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. இன்றைக்கி தான் நிறைவேறினது பாருங்கள். ஸ்டாண்டு வந்து இந்த ரேமு இதுக்குள்ளே ஸ்டாண்டு இது எல்லாம் சேர்த்து 250 ஒரு 80 330 ரூபா ஆச்சுங்க. இது 80 ரூபா பழகுதுங்க, இது 80 ரூபாங்க. ஸ்டாண்டு வந்து 250 ரூபா பில்லு போட்டாங்க, காமிக்கிறேங்க. இரும்பு ஸ்டாண்டு தாங்க, நல்லா இரும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. 4 கால் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கின்னு உங்களுக்கு கற்றுத்தரேன். என் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த நெட்டு கேட்டுட்டு இங்கே ஃபிட் பண்ணிக்கணுங்க, இப்படி ஃபிட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஆடுதுங்க ஸ்டாண்டு. அவங்க ஃபிட் பண்ணி கூட சொல்லவே கீழே ஆடிச்சு. நான் கேட்டேன், ஏன் அப்படி ஆடுதுன்னு கேட்டால், தரை வந்து மோடு பள்ளமாக இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க. சரி, எங்கள் வீட்டில் எப்படி மோடு பள்ளமாக இல்லை, சரி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மோடும் பள்ளமாக இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாது வாங்கிட்ட பிறகு. நான் இந்த போயிருந்தேன் கற்றுக்கிறது போயிருந்தேன், அங்கே கூட ஸ்டாண்ட் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் மோடும் பள்ளமாக தான் இருக்குது பார்த்தேன். அது கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னாங்க. பார்க்கலாம், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்க்கலாம். நம்ம வந்து நல்லா கற்றுக்குனா போதும். சரி, எந்தனா ஒரு ஸ்டாண்டு ஆகும். மற்ற இன்னைக்கு ஸ்டாண்டு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க கற்றுக்க முடியாதனாலும் ஆகிப்போச்சு. பார்க்கறதுக்கு நான் இத்தனை நாள் நினச்சிதுங்க ஆரி ஒர்க் ஈஸியாக செஞ்சிடறாங்க அப்படின்ட்டுங்க. ஏன் அவ்வளோ காசு வாங்குறாங்கன்னா தெரியுதுங்க. ரொம்ப கஷ்டங்க. இடுப்பு ஒரு நாளைக்கு இடுப்பு வலி. நம்மளெல்லாம் எனக்கு நம்ம ரொம்ப ஒரு ஜாயிண்ட் 2 ஜாயிண்ட் பண்ணுறதுக்கே மாதம் கணக்கு பண்ணிவிடுவோம் பழகுது. அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது. பார்க்கலாம், எப்படி நல்லா கற்றுக்கணும் ப்ளவுஸ் தைக்கணும்னு பார்க்குறேங்க. நான் கற்றுக்கிட்டு வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்லோட் பண்ணுறேங்க. இன்னும் ஆனால் இவங்க அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 3-4 நாள் ஆகுங்க. ஏன்னா நாளைக்கு கற்றுக்கிட்டு போகணும். அதுக்கப்புறம் கிருத்திகை வருது, திங்கக்கிழமை ஆகி படைக்கிறது கரெக்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் அவங்க டயர்டாக வேலை செஞ்சுட்டா வீட்டு வேலை மறுநாள் ரெஸ்ட் எடுப்பேங்க. கொஞ்சம் ரொம்ப உடம்பு சில வேலை கோயிலுக்கெலாம் வர போனோம் கிருத்திகை. அதனால் எப்படி கால் வலி வந்துடும், கை வலி கால் வலி இடுப்பு வலிங்க. அதனால் நான் கற்றுக்கிறது கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு நல்லா கற்றுக்கின பிறகு உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்லோட் பண்ணுறேங்க. பாருங்கள், ஸ்டாண்டு நீங்கள் வாங்க தரனா சொல்லு, எங்கே போய் வாங்குறீங்க நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஸ்டாண்டு இவ்வளோ வேலையே பரவாயில்லையா அதிகமானு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது நான் அதிகமாக குத்து வாங்கிட்டேன்னா கம்மியாக குத்து வாங்கிட்டேன்னு. இல்லை, கொஞ்சம் இதுங்க இங்கே டைட் பண்ண முடியுதுங்க. இங்கே டைட் பண்ணணுமா, இங்கே டைட் பண்ணணும், இங்கே டைட் பண்ணணும், இங்கே டைட் பண்ணணும். எனக்கு பார்த்தா ஓரளவு கரெக்டாக இருக்குது. சரி பரவாயில்ல, அது மட்டும் தான் கொஞ்சம் கால் கீழே வைக்கல. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேம் வந்து தொகு பாருங்கள். இந்த பின்னு வந்து கேட்டிட்டு இந்த இடத்துல தாங்க துணி போட்டு ஸ்டாண்ட் இப்படி போட்டு தைக்கணும். அதை நான் அடுத்தது எடுக்கிறேங்க. ரொம்ப பெருசாக கொடுத்துட்டுருக்குறாங்க போலுங்க. துணிக்கும் ஸ்டாண்டுக்கும் சம்மந்தமே காணும். பொருள் இப்படி தான் கொடுப்பாங்களா என்னன்னே தெரியலையாங்க. ஸ்டாண்டு சின்னதாகுது, பெருசாகுது இந்த ஸ்டாண்டு. இப்படி தான் இருக்குமோ. சரிங்க, ஸ்டாண்டோட வேலை முடிஞ்சிச்சு. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நாளைக்கு அவங்க கத்துறாங்க, அவங்க கிட்ட போய் காமிக்க கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. எதுக்கு பில்லு வந்து செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா சப்போஸ் சரியில்லைன்னா பில்லு வச்சு நம்ம இது பண்ணிக்கிறோம்ல. ஆமாங்க, 80 ரூபா ஸ்டாண்டு வந்து 250 ரூபாங்க. 250 80 330 ரூபாங்க இந்த ஸ்டாண்டு. இந்த பரவாயில்லையான்னு பார்த்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் மெட்டீரியல்லாம் வாங்கினேங்க. மெட்டீரியல்லாம் ஆரி ஒர்க் தேவையானது கொஞ்சம் த்ரெட்டு,
அப்புறம் அந்த ஊசி எல்லாம் வாங்கினேங்க. காமிக்கிட்டோமாங்க. இது வந்து அந்த மேடம் கிட்ட நான் எழுதின்னு போயிட்டேன். இப்போதைக்கு என்னென்ன வாங்கணும்னு சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், உங்களுக்கு தனியாக வேணுன்னா கூட ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புகிறேங்க. யாருன்னா வீடியோ பார்த்துட்டு கேளுங்க. என்னென்ன வேணும் தனியாக ஃபோட்டோ பிடிச்சி. புது சிம்பிளாக தான் வாங்கிக்கிறேன், ரொம்ப எழுதி கொடுக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. இது பாருங்கள், இந்த மெட்டீரியலு கொஞ்சம் எனக்கு தேவையானது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 ஐட்டம் வாங்கிட்டு வந்தேன். 4-5 ஐட்டம் ஃபஸ்ட்டு மெயினாக பேனா வாங்கிட்டு வந்தாங்க, பெண்ணு வாங்கிட்டு வந்தாங்க. வீட்டில் எவ்வளோ பெண் இருந்தாலும் எங்கள் வீட்டில் காலியாகிடும். அதனால் பெண்ணு என்னென்ன வாங்கிட்டு காமிட்டாங்க. இது பாருங்கள், நம்ம வந்து சொன்னலாங்க அந்த ஆரி ஒர்க் பண்ணுற ஊசி பாருங்கள். நான் 2 ஊசி வாங்கிட்டு வந்தேங்க. ஒரு ஊசி தான் எழுதி போட்டு அதில் எழுதி கொடுத்துறாங்க மேடம். நான் எதுக்கும் 2 ஊசி வாங்கிட்டு வந்துட்டேங்க. 1 மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட 1 யூஸ்ஃபுல்லாக இருக்க சொல்லிட்டு 2 ஊசி வாங்கிக்கிறேங்க. ஒரு ஊசி வந்து 20 ரூபாங்க. 20 ரூபாங்க. ஒரு ஊசி வந்து 20 ரூபாங்க. பரவாயில்ல. எங்கள் பக்கம் ஆற்காடு சைடெலாம் கொஞ்சம் ஒரு 5 ரூபா அதிகமாக இருக்குது. நான் உள்ளன் போடுற ஊசி வாங்கிட்டு வந்து பாருங்க, அது வந்து 25 ரூபாங்க அந்த உள்ளன் ஊசி. இது வந்து 20 ரூபாங்க. 2 ஊசி 40 ரூபா. எனக்கு பரவாயில்லன்னு தோணுங்க. யாருன்னா வாங்கினீங்கன்னா வேலூரில் போய் வாங்குங்க, விலை கம்மியாக இருக்குங்க. இந்த பெண்ணு கூட 5 பெண்ணுங்க 18 ரூபாவாங்க. பரவாயில்ல, ஒரு பெண்ணு 5 ரூபா. அதுக்கப்புறம் ஆரி நீடிலு, சில்க் த்ரெட் வாங்க சொன்னாங்க பாருங்கள். சில்க் த்ரெட் வந்து இது இல்லைங்க, சுகர் பீட்ஸ் வாங்க சொன்னாங்க பாருங்கள். இதாங்க சுகர் பீட்ஸ் தாங்க. இதை பாருங்கள், நம்ம வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸ் வாங்கினாங்க சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வாங்கிட்டேங்க. இதனுடைய விலை எவ்வளோன்னு பார்க்கட்டா 50 ரூபான்னு நினைக்கிறேங்க. இந்த பாக்கெட்டோடைய விலை 50 ரூபாங்க. இன்னும் விலை கம்மியாகிற மாதிரி தெரியுதுங்க. பரவாயில்ல, 50 ரூபா. இந்த பாக்கெட்டோடைய விலையும் 50 ரூபாங்க. இது வாங்க சொல்ல நானே எதுக்கு வாங்கிட்டேங்க. ஆரி ஒர்க்கு கற்றுக்க சொல்லி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் பெரிய பெரிய மணி லவுட் இருக்குது. இது பாருங்கள், கோல்டு த்ரெட் வாங்கிட்டு பாருங்க, கோல்டு கலர். இது வந்து 10 ரூபாங்க. 10 ரூபா பரவாயில்லைங்க. 10 ருபீஸ் கோல்டு த்ரெட்டு. இதுதாங்க இந்த த்ரெட்டு தாங்க 15 ரூபாங்க. இது அந்த பட்டு த்ரெட்டு மாதிரி இருக்கும்ல, அதனால் சில்க் த்ரெட்டு. அதனால் இது மட்டும் வந்து ஒரு பீஸ் 15 ரூபா. நான் 2 பீஸ் வாங்கியிருக்கேங்க. 2 கலர் வாங்கினேன். இதுங்க 2 கலர் வந்து இது 30 ரூபா. பரவாயில்லையான்னு சொல்லுங்கள். உங்கள் ஊரில் எவ்வளோ சொல்லுங்கள். இது இந்த கோல்டு த்ரெட்டு வந்து 10 ரூபாங்க. அப்புறம் வேறு என்ன வாங்கினேன்னு பார்த்தா, அப்புறம் வந்து ப்ளவுஸுக்கு அந்த கல் வாங்கினேங்க. இது ஒரு 2 மீட்ரு வாங்கிட்டு வந்துங்க. 1 மீட்ரு வந்து 15 ரூபா அப்படி தான் சொன்னாங்க. இங்கே வந்து 25 ரூபாங்க. ஆற்காடு பக்கம் அங்கே வெறும் 15 ரூபா. ஆனால் டிசைன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கேற்ற வேலையை என்னன்னு தெரியல. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. அதனால் சரி போனதுக்கு 2 வாங்கிட்டு வந்துட்டேங்க. அவ்வளோதாங்க. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எப்படி கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. பார்த்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு டிப்ஸ் சொன்னாங்க, எனக்கு கற்றுக் கொடுத்தாங்களாங்க. அந்த மேடம் வந்து ஒரு டிப்ஸ் சொன்னாங்க. இப்போ நம்ம வந்து இந்த த்ரெட்டை வச்சு ஒரு ப்ளவுஸ் வந்து ஆரி ஒர்க் பண்ணுறோன்னா, இந்த நூல் வந்து காலி ஆயிடுச்சுன்னா நம்ம ரோஸுன்னு சொன்னால் கூட மேட்ச் ஆகாதாங்க. இது பாருங்கள், இந்த பேப்பர் எடுத்துன்னு போய் காமிச்சாதான் இது சேமான கலரு, இந்த கரெக்டான கலரு நம்மளுக்கு கிடைக்குமாங்க. இந்த பாருங்கள். அதனால் இது நம்ம ஆரி ஒர்க் போட சொல்ல இந்த பேப்பரை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே நாள் எனக்கு சின்ன சின்ன டிப்ஸு சொன்னாங்க, உங்களுக்கு சொல்கிறேங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு நல்லதா ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ வந்து சாதா ப்ளவுஸே தைச்சின்னு இருக்கோம். சரி, அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஆரம்பிச்சுக்கிறேன். சரி, வெளியால் தைக்கலாம்னு பரவாயில்ல, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தைச்சி இப்போ பழகிக்கணும். அதுக்கப்புறம் தான் வெளியே கஸ்டமருக்கு தைக்கணுங்க. அது எப்படி வரும்னு தெரியல, என் மண்டையில் ஏறுமான்னு தெரியல. அதுவும் டவுட்டாகவே இருக்குது. ஊசி பிடிக்கிறதுக்கே கொஞ்சம் ரொம்ப இன்றைக்கி ரொம்ப தடுங்கலாக இருந்துச்சு.
ரொம்ப நேரம் ஊசி சரியாக வரல, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் போட்டேன். ஃபஸ்ட் நாள்ன்றதுனால அப்படி இருக்குதான்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டு போனேன்னு சொல்லிட்டேன், என்னால் கற்றுக்க முடியாது பழகுது, நான் வர பார்த்தே இல்லைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு டைலர் கிளாஸ் போக சொல்ல என் வாய் தான் வந்துச்சு, என்னால் கற்றுக்கவே முடியாது, நான் வரல அப்படின்ட்டு எடுத்தவொடனே இந்தமாதிரி லைனிங் துணி தாங்க போட்டு பண்ணியிருந்தோம் சின்னதாக. அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் துணியில் போட்டாங்க. எங்கள் ஸ்டாண்ட் இல்லைல்ல, ஒரு எண்ணாங்கில் ஒரு பொண்ணு பண்ணியிருந்தாங்க, அவங்க துணியிலே போட்டாங்க மேக்ஸிமம். இந்த மாதிரி லைனிங் துணி தாங்க எடுத்துன்னு போயிருந்தேன் வீட்டிலேருந்து. இது பாருங்கள், சின்னதாக கற்றுக் கொடுத்தாங்க, நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. அது வேறு துணியில் போட்டால் அவங்க எடுத்துன்னு போயிட்டாங்க வீட்டுக்கு. இந்த இதில் போட்டு தாங்க டைட் பண்ணோமா. அது நான் டைம் கொடுத்தோம் டைட் பண்ணி ஃபுல் வீடியோ எடுக்கிறேன். நான் எப்படி அந்த நாச்சு இதெல்லாம் போடுறேன்னு சொல்லிட்டு. இது பேர்லாம் ஒன்றும் மண்டையில் ஏறல, நாளைக்கு பேர்லாம் எழுதின்னு உங்களுக்கு சொல்கிறேன். பாய்ங்க.